பிரதமர் மோடியை மிரட்டியது தொடர்பாக அமைச்சர் அன்பரசன் மீது அளிக்கப்பட்ட புகார் குறித்து பதில் சொல்லாமல் அமைச்சர் துரைமுருகன் கிளம்பியிருப்பது திமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பரசன் திமுகவை அழிப்பேன் என கூறிய மோடியை பீஸ் ஆக்கி விடுவேன் என பேசியிருந்தார். இதற்கு பாஜகவிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. இதற்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலில் தமது கட்சி மாவட்ட செயலாளர் மீது அன்பரசனால் கை வைக்க முடியுமா என அன்பரசனுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் கொலை மிரட்டல் விடுத்ததாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சைசை ரஞ்சன் சார்பில் டெல்லி போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு ஆதாரமாக அமைச்சர் பேசிய வீடியோவும் போலீசாரிடம் சமர்ப்பித்துள்ளார் வழக்கறிஞர். இதையடுத்து அவர் மீது கொலை மிரட்டல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்பட 5 பிரிவுகளில் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது பாஜகவினர் வழக்கு கொடுத்தது தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அதை தம்மிடம் கேட்க வேண்டாம், அன்பரசனிடமே கேளுங்கள் என கூறியுள்ளார். அமைச்சர் அன்பரசனுக்கு ஆதரவாக திமுகவின் பொதுச் செயலாளரே பேசாமல் விலகிச் சென்றிருப்பது அன்பரசன் ஆதரவாளர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.